ஹாய் மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அபீஸ் ஹோம் குக்கிங் சேனல். ஸோ டே 16 ஆஃப் 30 டேஸ் பிரேக்ஃபாஸ்ட்டில் இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி வந்து சோள தோசையும் பூண்டு சட்னியும் தான் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். சட்னிக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது போட்டதும் ஒரு ½ கப் பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பூண்டு போட்டதும் ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. லாஸ்ட்டில் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது நல்லா வெங்காயம் சாஃப்டாக ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு தாளிப்பு போடணும். ஸோ தாளிப்புக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டுன்னு ஊற்றி நல்லா ஒரு கொதிக்க விடுங்க. அது கூட ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் பூண்டு சட்னிக்கான ரெசிபி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சோள தோசைக்கு மாவு ரெடி பண்ணலாம். அது இன்ஸ்டன்ட் மாவு தான். ஸோ ஆல்ரெடி திரிச்சு வச்சுருக்க சோள மாவில் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ மாவுக்கு ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு 2 ஸ்பூன் சோள மாவு நான் போட்டிருக்கேன். அது கூட ஒரு 2 ஸ்பூன் ரவா, ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் உப்பு, 2 காஞ்ச மிளகா தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அரைச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ இந்த மாவில் நான் 2 டைப் செய்கிறேன். ஒன்று வந்து சோளமாவு ஊத்தப்பா செய்கிறேன் அண்ட் நார்மல் சோள தோசை. ஸோ ஊத்தப்பத்துக்கு நல்லா திக்காக கொஞ்சம் ஊற்றிக்கோங்க பேட்டர். ஊற்றிட்டு அதில் இட்லி பொடி லைட்டாக தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் தூவி விட்டுட்டு கொஞ்சமாக தக்காளி தூவி விட்டுட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு நல்லா வேக வைங்க. 2 சைடும் பெரட்டி எடுத்து வேக வைங்க. ஸோ இதுதான் நம்மளோட சோள மாவுக்கு உத்தப்பம் ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக தோசை சுடுற மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா இழுத்து விட்டு தோசை விட்டு லைட்டாக எண்ணெயை ஊற்றி 2 சைடும் பெரட்டிடுங்க. 2 சைடு பெரட்டி எடுக்காட்டாலும் நல்லாயிருக்கும். 1 சைடு தோசையும் சுடலாம் நீங்கள் இதில். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட உத்தப்பம், சோளமாவு உத்தப்பம் அண்ட் நார்மல் தோசை ரெடி, கிறிஸ்பி தோசை. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு இன்னொரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Abhi. Thank you for watching my video. Happy Sunday.